வணக்க நண்பர்களே. கேட்ட வரங்களை மட்டும் இல்ல, கேட்காத வரத்தையும் அள்ளி தரக்கூடியவதான் வரலட்சுமி. இந்த வரலட்சுமி விரதத்தை தேவர்களோ ரிஷிகளோ முனிவர்களோ யாருமே சொல்லல. பார்க்கடலில் தோன்றிய செல்வங்களுக்கு அதிபதியான லட்சுமி தேவியே, பூலோகத்தில் தோன்றிய மக்களின் நன்மைக்காக லட்சுமி தேவியே சொல்லப்பட்டதுதான் வரலட்சுமி விரதம். வரங்களை அளிக்கக்கூடிய வரலட்சுமி நோன்பு. எந்த ஒரு விரதத்தின் வரலாறையும் தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம விரதமே இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த விரதத்து மேல நமக்கு ஈர்ப்பு இருக்கும், ஈடுபாடு இருக்கும். அந்த விரதத்துடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில வரலட்சுமி விரதத்தின் வரலாறு கேட்கறதும், வரலட்சுமி விரதத்தின் கதையை மற்றவங்களுக்கு சொல்றது மூலமா நிறைய பலன் கிடைக்கும், நிறைய செல்வங்கள் வந்து சேரும், கோடி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமியின் முழு அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி உருவாச்சுன்னு, லட்சுமி தேவி யார இந்த வரலட்சுமி நோன்பை முதல்ல கடைபிடிக்க சொன்னாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வரலட்சுமி விரதத்தின் மகிமையை எடுத்து கூறும் புராண கதைகளில் முதல் கதையை பார்க்கலாம் வாங்க. சௌராஷ்டிரா மன்னன் பத்ர சர்மா, இவர் வந்து தீவிரமான விஷ்ணு பக்தர். இவருடைய மனைவி சந்திரிகா. இவங்களுக்கு 7 ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்கு. அந்த பெண் குழந்தைக்கு ஷாமானு பேரிட்டு வளர்த்து வந்திருக்காங்க. அந்த சந்திரிகா எப்பயுமே சாந்தமான குணம், நல்ல குணம், யார்கிட்டயும் அவ்வளவோ கோவப்பட மாட்டா, சிரிச்ச முகத்தோட தான் பேசி பழகுவா. கல்வி, கற்பு, இந்த மாதிரி தான தர்மத்துல மிகவும் சிறந்து விளங்கி இருக்காங்க அந்த சந்திரிகா. சந்திரிகாவின் குணத்தை பார்த்து அவங்களுக்கு ஆசி வழங்கலாம்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தேவி துவாதசி வெள்ளிக்கிழமை விரதத்தில் ஒரு சுமங்கலியாக அந்தப்புறத்துக்கு போயிருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த சந்திரிகா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு உட்காந்துருக்கா சந்திரிகா. அப்ப அந்த சுமங்கலி அம்மா அங்க வந்து நின்ன உடனே சந்திரிகா கேட்கிறா, என்னம்மா தாயே உனக்கு வேணும், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே மகாலட்சுமி என்ன பண்றாங்க, ஏமா துவாதசி வெள்ளிக்கிழமை எதுவுமா, மகாலட்சுமி பிறந்தது நாளாச்சு, உற்பணமான நாளாச்சு, இன்னைக்கு அம்மாவுக்கு படைச்சல் போட்டு பூஜை பண்ணாம நீ மட்டும் வயிறார சாப்பிட்டு இருக்கியாமா, இது என்னம்மா நாயன்னு கேட்டிருக்கா. இதை கேட்ட உடனே அந்த சந்திரிகா என்ன பண்ணிருக்கா, ஒரு சாதாரண மனுஷி, நீ வந்து அந்த நாட்டுடைய மகாராணினாலும் நான் சாப்பிட்றதுல உனக்கு என்ன கஷ்டம், நீ அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருது. என்னைக்கும் வராத கோவம் அன்னைக்கு வந்துருது. வந்த உடனே என்ன பண்றா, அந்த மகாலட்சுமியை கண்ணத்துல ஒரு அரைஞ்சு இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறா. மனித ரூபத்துல இருந்த அந்த மகாலட்சுமி என்ன பண்றாங்க, அந்த அடி வாங்கிக்கின்னு கண்ணுல கண்ணீரோட அழுதுக்கணும், மன வருத்தத்தோட அந்த புறத்தை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போன உடனே அந்த நேரத்துல சந்திரிகாவுடைய மகளான ஷாமா பார்த்துட்டு ஓடி வந்து, ஏமா எதுக்குமா அழுவுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த மகாலட்சுமி சொல்றாங்க, உங்க அம்மா பண்ண தப்ப நான் சுட்டி காட்டினேன், அதுக்கு கோபப்பட்டு என்னை அடிச்சுட்டாங்க, இது ரொம்ப தப்பு இல்லையா உடனே. ஆமா, எங்க அம்மா பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புதாம்மா, எங்க அம்மா சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு காலில் மன்னிப்பு கேட்கிறா ஷாமா மகாலட்சுமி கிட்ட. அந்த மகாலட்சுமி மனம் குளிர்ந்து அப்பா அப்படின்னு சிரிக்கிறா. அப்ப அந்த ஷாமா கேட்கிறா, எங்க அம்மாவுக்கு என்ன சொல்ல வந்தீங்க அம்மா, அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனம் குளிர்ந்த மகாலட்சுமி தேவி சொல்றாங்க ஷாமாவுக்கு, வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும், அதனுடைய பலன்கள் என்னன்னு சொல்றாங்க. அதாவது ஆவணி மாசம் வளர்ப்பிறையில வரக்கூடிய துவாதசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி பூஜை பண்ணணும். அதாவது 16 செல்வங்களையும் அள்ளி தரக்கூடிய அஷ்டலட்சுமி குடி இருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு அந்த விரதத்தை நீ கடைபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஷாமாட்ட சொல்றாங்க. சுமங்கலிய அந்த இடத்தை விட்டு மகாலட்சுமி போறாங்க. அதுக்கு பிறகு ஷாமாவுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆயிடனே அவங்க மாமியார் வீட்டுக்கு போறாங்க. மாமியார் வீட்டுக்கு போனதும் அந்த அம்மா சொன்ன வரலட்சுமி விரதத்தை தவறாம கடைபிடிச்சிட்டு வராங்க. அங்க என்ன பண்றாங்க, அந்த விரதத்தை கடைபிடிக்க செல்வங்கள் செழித்து மாமியார் வீடு ரொம்ப சக்காராயிட்டாங்க, இருக்கிறது ரொம்ப டபுள் மடங்கு பணக்காராயிட்டாங்க. ஆனா அவங்க அம்மா வீடு என்ன பண்ணது, மகாலட்சுமி அடிச்சு துரத்தினதால அவங்க செல்வங்கள் எழுந்து நாட்டெல்லாம் மத்தவங்க கிட்ட வித்துட்டு நாட்டை விட்டு காட்டுக்கு புறப்பட்டு போறாங்க. அதை கேட்டதும் ஷாமா என்ன பண்றா, தன்னுடைய அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து ஒரு குடிசையில தங்க வச்சு ஒரு ஆள்காரை போட்டு சாப்பாடை செஞ்சு கொடுத்து பாத்துக்கிறா. அப்படி பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றா, இதே மாதிரி பண்ணதா எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டு நிறைய சொம்ப நிறையோ தங்க காசுகளை கொட்டி இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க எங்கன்னா போய் பழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கொடுக்குறா. அதை வாங்கி திறந்து பார்த்தா தங்கங்கள் எல்லாம் கரித்துண்டா இருக்குது. இதை பார்த்த உடனே சந்திரிகா அழுவுறா, என்ன இது நாங்க பண்ண பாவம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவுறா. அப்பதான் அந்த ஷாமா சொல்றா, அம்மா எனக்கு லட்சுமி தேவி சொன்ன அந்த வரலட்சுமி விரதத்தை நீயும் கடைப்பிடி. இந்த மாதிரி ஆவணி மாசம் வளர்ப்பிறையில வரக்கூடிய துவாதசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டலட்சுமியான மகாலட்சுமிகள்ல வந்து 16 செல்வங்களையும் அள்ளி கொடுப்பாங்க, இது நீ கடைப்பிடிமா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சந்திரிகாவும் அந்த வரலட்சுமி விரதத்தை பிடிக்கிறாங்க தவறாம. அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா செல்வங்கள் அவங்க வீட்டுக்கு கூடி அவங்களும் திரும்ப நாட்டெல்லாம் பெற்றுக்குன்னு திரும்ப பழையபடி வந்துடுறாங்க.
மகாலட்சுமி பார்க்கடலில் உருவானவங்க. விஷ்ணு பகவானை கல்யாணம் செய்து பெருமாள் பூமியில என்னென்ன அவதாரம் எடுக்கிறாரோ இந்த அம்மாவும் அந்தந்த அவதாரம் எடுத்து ராமர்னா சீதாவாக, பார்வதியாக, லட்சுமியாக அவதாரங்கள் எடுத்து, ஆண்டாளாக, துளசியாக பல அவதாரங்கள் எடுத்து பூமியிலும் விஷ்ணு பகவானை கைப்பிடிச்சாங்க. செல்வத்தின் அதிபதியாக இருந்து மகாலட்சுமி நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் விதிப்படியும் கர்மத்தின் படியும் நமக்கு செல்வங்களை அளிக்கிறவங்க. செல்வங்களை அளித்து அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தான் வரலட்சுமி விரதம் இருக்காங்க. நித்திய சுமங்கலியான மகாலட்சுமியை பூஜித்து வந்த அவர்களுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்னு சொல்றாங்க. வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டுல அஷ்டலட்சுமியும் குடியிருந்து செல்வங்களை அள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. வரலட்சுமி விரதம் இருந்தா மாங்கல்ய பாக்கியம் நிலைக்குமா? திருமண தோஷம் உள்ள கன்னி பெண்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும். வீரம், வெற்றி, புத்திர பாக்கியம், செல்வம், தானியம், தைரியம், வெற்றி எல்லா செல்வங்களும் கிடைக்குமாம் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்களுக்கு. இந்த வரலட்சுமி விரதத்தின் பலனாக அவங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்க வரலட்சுமி அம்மாவை வேண்டிக்கிறேன். நன்றி.